தேயிலையின் விலை 20% அதிகரிக்கும் போது தேயிலை பயன்பாட்டின் செலவு மாறாமல் இருக்க தேயிலை பயன்பாட்டினை எத்தனை சதவீதம் குறைத்து கொள்ள வேண்டும் கேட்டிருக்காங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு பொருளோட விலை வந்து X% அதிகரிக்கும் போது செலவு வந்து மாறாமல் இருக்க அதன் பயன்பாட்டினை குறைக்க வேண்டிய சதவீதத்துக்கான ஃபார்முலா வந்து X/100 plus X into 100%. இங்க வந்து X வந்து எவ்வளவு சதவீதம்? 20%. அப்ப 20/100 plus 20 into 100. ஓ 20/120 into 100. இப்ப இந்த 0 கேன்சல். 2 3 2 5. அப்போ 50/3 இருக்கு. இப்போ இதை டிவைட் பண்ண நம்ம என்ன கிடைக்கும்? இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 16/2/3%. ஆப்ஷன் பி. ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்களில் எத்தனை சதவீத மாணவர்கள் வேதியியல் உயிரியல் பாடங்களை விரும்புகின்றனர் கேட்டிருக்காங்க. இப்போ உங்க வந்து ஒரு வகுப்புல மொத்தம் 50 மாணவர்கள் இருக்காங்க. அதுல வந்து வேதியியல் உயிரியல் பாடங்களை விரும்புகிற மாணவர்களோட எண்ணிக்கை என்ன? வேதியியல் பாடத்தை விரும்புகிற மாணவர்களின் எண்ணிக்கை வந்து 15. உயிரியல் பாடத்தை விரும்புகிற மாணவர்களின் எண்ணிக்கை வந்து 8. அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணோமா? இது ரெண்டையும் விரும்பும் மாணவர்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 23. அப்போ 23 மாணவர்கள் வந்து வேதியியல் உயிரியல் பாடங்களை வந்து விரும்புறாங்க. இதுல வந்து மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை வந்து 50. இப்போ வந்து சதவீதம் தானே கேட்டிருக்காங்க. இப்போ 50 மாணவர்கள்ல 23 பேர் வேதியியல் உயிரியல் பாடத்தை விரும்புறாங்க. சதவீதம்ன்றதுனால 100. இப்போ இதை கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? 52. 23 × 2 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 46. இப்போ 46% மாணவர்கள் வந்து வேதியியல் உயிரியல் பாடங்களை விரும்புகிறாங்க. ஆப்ஷன் பி.